கோவில் இடத்தில் மண்டபம் கட்டி பல லட்சம் ரூபாய் முறைகேடு. முன்னாள் அரசு அலுவலர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து மண்டபம் கட்டி அதை கோவில் இடம் என ஏமாற்றி வருவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் குன்றத்தூரில் உள்ள ஸ்ரீ மேத்தா நகரில் சிவன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் அறங்காவலர் இக்கோவில் அருகே உள்ள களம் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து மண்டபம் கட்டி பல லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்திடமும் வருவாய்த்துறையிடமும் முறையிட்டு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள அறங்காவலர் பத்மநாபன் என்பவர் விசாரணைக்கு வரும் அதிகாரிகளிடமும் பொதுமக்களிடமும் மண்டபம் கோவிலுக்கு சார்ந்த இடம் என்றும் கோவில் ராஜகோபுரமும் களம் புறம்போக்கு நிலத்தில் இருப்பதாகவும் ஆக்கிரமிப்பகற்றினால் கோவில் ராஜகோபுரம் இருக்க வேண்டும் என பொய்யான தகவலை பரப்பி வருகிறார் எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து புகார் அளித்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் குறிப்பிட்டுள்ள இடம் அரசு புறம்போக்கு எனவும் அந்த கட்டிடத்தை அகற்ற நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதியும் படிவம் 6 வழங்கப்பட்டுள்ளது. கால அவகாசம் வழங்கியும் இதுவரை ஆக்கிரமிப்பு அகற்றப்படாமல் இருப்பதாக கூறி மீண்டும் இன்று மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு 20க்கும் மேற்பட்ட பெண்களுடன் வந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் அந்த கட்டிடத்தை அகற்ற புகார் அளித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட நபர் மண்டபத்தில் பல லட்சம் ரூபாய் வரை வாடகை பெற்று முறைகேடு நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். ஒரு தனி நபர் பத்மநாபன் என்பவர் வந்து திருமண மண்டபம் ஒரு பேர்ல கட்டி வச்சுக்கிட்டு கேட்டால் கோயில் இடிபட்டுரும் அப்படிங்கிற பேரில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து பல முறை அரசுக்கு தெரியப்படுத்திட்டோம். இப்போ ஃபார்ம் 7 கொடுத்துட்டோம், ஃபார்ம் 6 கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்களே வெளியே. 6 கொடுத்து 15 நாளில் வெக்கேட் பண்ணணும். இது வரை பண்ணலை. இன்றைக்கி வர 123 நாள் ஆயிடுச்சு. 11/12 கலெக்டர் ஏற்கனவே ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுவை வந்து அவர் க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அதுக்கு தக்க நடவடிக்கை இருக்குன்னா நாங்கள் அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணலாங்கிறத கேட்குறதுக்கு தான் இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் வந்துச்சுட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். எடுத்திருக்காரு சார். அதுக்கான வரவு செலவு எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட இருக்கு சார். அது அவர் தான் அறங்காவலருங்கிற பொறுப்புல இருந்தாரு. அவரை யாரும் தேர்ந்தெடுக்கல. நான் தான் அதில் செயலாளராக இருந்தேன். யாருக்கு வர அவர் கணக்கு காமிக்கல. எங்களோட கையெழுத்தெல்லாம் எதுவுமே இருக்காது. அவர் அக்கௌண்ட்ல போட்டதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு சார். அவருடைய ஓன் அக்கௌண்ட்ல எதுவும் கட்சியில எல்லாம் கிடையாது சார். அவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50-55 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பாதிச்சிருக்காரு. மண்டபத்தோட ஒர்த்து இன்னைக்கு பல கோடி ரூபாய் சார். அந்த இடத்துல வந்து போட்டோ இருக்கு சார்.